ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10வது மாதம் முடிந்து அடுத்து 11வது மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. தமிழ் மாதத்தில் 11வதாக வரக்கூடிய மாதம் என்ன மாதம்னா மாசி மாதம். ஆக்சுவலி இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களிடையே மாற்றங்களானது ஏற்படுது. அந்த மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த மாசி மாதம் கிரகநிலைகள் சாதகமாக உங்களுக்கு பலன்களை கொடுக்குமா இல்லை பாதகமாக கொடுக்குமாங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 100% உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட ஆபத்துக்கள் எல்லாமே நவக்கிரகங்களாலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தெய்வ சக்திங்கிறது நிறையவே இருக்குது. தெய்வ சக்தியவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நவக்கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. அதாவது தெய்வ சக்தி நவக்கிரகங்களுடைய ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பல சக்திகளானது இருக்குது. அப்பேற்பட்ட சக்திகள் நிறைந்த மாசி மாதத்துடைய பல முக்கியமான சிறப்புகளானது இருக்குது. அந்த சிறப்புகள்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த சிறப்புகள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மாசி மாதம் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாசி மாதம் 2025 முக்கிய விசேஷங்களும் விரதங்களும் வரும். நிறைய சுபமுகூர்த்தமான நாட்களும் மற்றும் வாஸ்து நாட்களும் வரும். அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதம். ஆக்சுவலி இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரத நாட்களும் மிக சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மாசி மாதத்தில் நிறைய விசேஷம் மற்றும் விரத நாட்கள்லாம் வரும். அதெல்லாம் எந்தெந்த தேதியில் வரும், அது எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக வருவது மாசி மாதம். இது சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம். ஆக்சுவலி இந்த மாதத்தில் புனித நீராடுறது, விரதம் இருக்கிறது, தான தர்மம் செய்வது இதுக்கெல்லாம் ஏற்ற மாதம் என்று கூட மாசி மாதத்தை சொல்லலாம். இந்த மாதத்தில் 30 நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாட்கள் தான். மாசியில் ரொம்ப விசேஷம் மகா சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்டிருக்கு. ஆக்சுவலி இந்த ஆண்டு மாசி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி 13 துவங்கி மார்ச் 14 வரைக்கும் இருக்குது. ஸோ பர்டிகுலராக இந்த ஒரு மாத காலத்தில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாசி மாதத்தில் வரக்கூடிய ஹைலைட்டான விசேஷ நாட்கள் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அது என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி வருது. மார்ச் 12 மாசி மகம் வருது. மார்ச் 13 ஹோலி பண்டிகை வருது. மார்ச் 14 காரடையா நோன்பு வருது. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஹைலைட்டான விசேஷமான நாட்கள் இதுதான். அப்புறம் மாசி மாதத்தில் 2025 நிறைய விரத நாட்கள் வருது. அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 27 அமாவாசை வருது. மார்ச் 13 பௌர்ணமி வருது. மார்ச் 5 கிருத்திகை வருது. பிப்ரவரி 25 திருவோணம் வருது. பிப்ரவரி 24 மார்ச் 10 ஏகாதேசியானது வருது. அதாவது வளர்பிறை தேய்பிறை ஏகாதேசி வருது. பிப்ரவரி 18 மார்ச் 5 வளர்பிறை தேய்பிறை சஷ்டி வருது. பிப்ரவரி 16 சங்கடகர சதுர்த்தி வருது.
பிப்ரவரி 26 சிவராத்திரி வருது. பிப்ரவரி 25 மார்ச் 11 வந்து பிரதோஷ வளர்பிறை தேய்பிறையில் வருது. அப்புறம் மார்ச் 3 சதுர்த்தியானது வருது. இதெல்லாம் விரத நாட்களுங்க. ஸோ மார்ச்சுடைய விரத நாட்கள் என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ மாசி மாதம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை இப்போ தெளிவாக நான் சொல்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கனிவான வார்த்தைகளால் அனைவரையுமே கவருவதில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுக்க வசதிகளானது அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலே மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும். ஆனால் வீண் செலவுகள் ஒரு பக்கம் உண்டாகும். அது மட்டும் மனதுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டியது இருக்கும். அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி சென்று வாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிய திறமையாக செயல்படணும். அதுக்கப்புறம் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். எதிலும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டிங்கன்னா பேரிழப்பு உங்களுக்கு தான். அதனால் அவசரப்படாமல் இருங்க. அதுதான் உங்கள் தொழில் வியாபாரத்துக்கு நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலன்கள் பெறுவீங்க. ஸோ அந்த நற்பலன்கள் பெறும்போது அந்த நற்பலன்களை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களோட உத்தியோகத்துக்கும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம். ஸோ தகப்பனாருடன் கவனமாக இருங்க. கவனம் தேவை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். அதனால் எந்த காரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் பார்த்து எல்லாத்தையும் பேசி பண்ணுங்க. குழந்தைகளோடு நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைக்கிறது நல்லது. அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடணும். அப்போ தான் குடும்பத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அப்புறம் பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பயணங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்கும். ஸோ விருச்சிக ராசிக்கார பெண்கள் பயணங்கள்லாம் மேற்கொள்ளலாம். மாணவர்களுக்கு கூட விருச்சிக ராசிக்காரங்க கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதோடு பாடங்களை படித்திங்கன்னா வெற்றியானது பெற முடியும். எல்லாத்துக்கும் மேலே மாணவர்கள் பாடங்கள் படிக்கும்போது கவனம் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்தன்மை இல்லாமல் படிக்கணும். அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவிகள்லாம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்க கைவிடுவது உங்கள் துறைக்கு நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்தில் கூட குதூகலம் ஏற்படும். அதனால் நட்பு வட்டாரத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது விசாக 4ஆம் பாதங்களில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். ஸோ இது விசாக 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே அனுஷமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரும். துக்கமும் துன்பமும் நீங்கும். தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். வீடு பூமி மூலம் வர வேண்டிய பணம் தாமதப்படலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து எல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறம் கேட்டத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையோடு விவாதம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலையும் காரிய தாமத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பார்த்து செயல்படுங்க. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.